விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி மற்றும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜவர்மனை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சாத்தூரில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும் என்றும் பட்டாசு தொழிலை தொடர்ந்து செயல்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதியளித்தார். தேர்தல் மூலம் அதிமுக ஆட்சியை கலைக்க நினைக்கும் திமுகவுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என அவர் தெரிவித்தார். மத்தியில் நிலையான ஆட்சி அமைய மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் என கூறிய முதல்வர் பழனிசாமி, தேர்தல் முடிந்தவுடன் ஏழைகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும், பட்டாசு தொழிலுக்காக அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தை தெரிவித்து, ஏனென்றால் உங்களுடைய அமைச்சர் மாண்பு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவர் கேட்டுக்கொண்டிருக்க இங்கே இருக்கிற பட்டாசு தொழிலை சேர்ந்த உரிமையாளர்கள் எங்களை எல்லாம் வந்து பார்த்து இந்த பட்டாசு தொழில் தொடர்ந்து இயக்குவதற்கு நீங்க அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று உச்ச நீதிமன்றத்திலே அரசின் சார்பாக போட்ட வழக்கை வச்சு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி இந்த தொழில் நிலத்தில் நிற்ப தொழில் தொடர்ந்து நடைபெற அம்மாவுடைய அரசு துணை நிற்கும் என்ற செய்தியை சொல்லி இன்னைக்கு சிவகாசி, சாத்தூர், விருப்பக்கோட்டை மற்றும் விருதுநகர் ஆகிய ஒன்றில் உள்ள 750 கிராமங்களுக்கு